என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஷாம்பு கலக்கிட்டு இருக்கிறேன். கோட் மில்க் ஷாம்பு. நம்மள வந்து ஷாம்பு வந்து மொத்தம் வந்து 4 வெரைட்டி இருக்குது. நம்ம கோட் மில்க் ஒண்ணு, கோகோனட் மில்க் ஒண்ணு, அதுக்கப்புறமா வந்து ஹைபிஸ்கஸ், ஆம்லா, ஃபெனுகிரீக், ஆலோவேரா, கறி லீஃப் எல்லாம் போட்டு ஒரு ஷாம்பு. அது மட்டும் இல்லாம ரோஸ்மெரியும் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்லி ஒரு பேட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து 2 லிட்டர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈச் ஒன்ல 10 லிட்டர் மொத்தமா பண்ணும்போது 40 லிட்டர் நம்ம பண்றோம் மாசத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஷாம்பு வந்து நல்ல மூவ்மெண்டா இருக்குது நம்மளோட கஸ்டமர்கிட்ட. நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக்மே எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த ஷாம்போட ஃபீட்பேக். நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு வந்து ஷாம்பு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்க பொண்ணுக்கு 8 வயசு பொண்ணுக்கு. ஆக்சுவலி ஆதிரை ஊர்ல இருந்தப்போ ஊர்ல உப்பு தண்ணியில கடையில வாங்க ஷாம்பு என்ன ரீசன் தெரியல. அவ முடி முதல்ல வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஃப்ரிஸி ஹேர் சொல்லுவாங்களா, அதை விட மோசமா பண்ணாட மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த லீவ்ல ஒரு மாசம் இந்த வெயில சுத்தி ஒழுங்கா கேர் பண்ணிக்காதனாலன்னு தெரியல. கடையில தான் கூட்டிட்டு போய் வெட்டி விடணும். முடி வெட்டுறவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் முடி வெட்டுறதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. முடி வெட்டிதான் ஆகணும், வெட்டலைன்னா இவன் முடிய வந்து சீவவே முடியாதுன்ற அளவுக்கு ட்ரையா இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஊருக்கு வந்துட்டு அந்த ஷாம்பு ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுமே அவ மொழியில நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ரொம்ப சில்கி ஆயிடுச்சு. அப்பவே நான் சொல்ல நினைச்சேன், இருந்தாலும் இந்த டைம் போட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப செகண்ட் டைமும் போட்டேன். அப்ப அவ முடிய தொட்டு பார்க்கவே நல்லா இப்ப ஆசையா இருக்கு. நல்லா சில்கி ஆயிடுச்சு ஹேர். ஆனா அதுக்கு முன்னாடி அவ முடிய வந்து வெட்டி மட்டும்தான் சரி பண்ண முடியும், வேற எப்படியுமே முடிய சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த முடிய வெட்டணுங்கிற தாட்டே போயிடுச்சு. ஷாம்போட ஒர்க் முடிஞ்சது. இப்ப அடுத்தது ஹேர் ஆயில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலும் அதே மாதிரிதான். நம்ம வந்து 2 லிட்டர்ல சின்ன குண்டான்ல காய்ச்ச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 20 லிட்டர் பெரிய அண்டாவில காய்ச்சிரும். இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமராகவே உங்களோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹேர் ஆயிலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான். ஹேர் ஆயிலுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 36 வகையான இன்கிரியன்ட் போட்டு காய்ச்சிரும். மரசெக்கு எண்ணெய் பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சுத்தமான மரசெக்கு எண்ணெய். ஹேருக்கு வந்து என்னென்ன வந்து பெனிஃபிட் கொடுக்குதோ அவ்வளவு இன்கிரியன்ட்டையும், அற்புதமான இன்கிரியன்ட்டையும் நம்ம இதுல ஆட் பண்ணி நம்ம வந்து ஹேர் ஆயில் காய்ச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆயிலோட மனமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அரோமாவா இருக்குது. இதை காய்ச்சி எடுக்கும் போது இன்னுமே இதனுடைய அரோமா வந்து வேற லெவல்ல இருக்கும். இதுமே நம்ம வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க நம்மளோட ஹேர் ஆயிலுமே. ஷாம்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் கஸ்டமர் மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அதர் ஸ்டேட் கஸ்டமருமே இருக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்மளுக்கு வந்து ஷாம்பு வந்து கொரியர் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்தமான், டேராடூன், உத்தரகாண்ட், டெல்லி, அந்த மாதிரி அதர் ஸ்டேட் எல்லாமே நம்மளோட ஷாம்பு வந்து நல்ல ஹிட்டா போயிட்டு இருக்குது. அவங்களோட ஃபீட்பேக்குமே இருக்கு. நம்மளோட பேஜ்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஹேர் ஆயில், நேச்சுரல் ஷாம்பு உங்களுக்கு வேணும், ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும், ஹேர் வந்து சாஃப்டா சில்கியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் நம்மளோட ஹெர்பல் ஷாம்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஷாம்பு ரிசல்ட் இருக்கு.